இந்த ஓய்வு நாள் மாலை ஆராதனை நாம் ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையில் உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதித்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் கூடி வரும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த தேவ ஆலயத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய மகிமை நிரம்பிய இந்த ஆலயத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். இந்த இடத்துல எங்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு வாரமும் கொண்டு வந்து ஆண்டவரே எவ்வளோ ஜீவ வார்த்தைகளை இந்த இடத்துல பிட்டு தருகிறீர். நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வெறுமனை கேட்கிறவர்களாக இல்லாதபடிக்கு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் புதுப்பிக்கப்பட உதவி செய்யும். இந்த ஆராதனைகள் எங்களுக்கு ஆண்டவரே வழக்கமாக நடக்கிற ஒரு காரியமாக போய்விடாதபடிக்கு தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டி வருகிற எல்லா இரக்கங்களையும் கிருபைகளையும் தயவையும் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி சொல்ல, உம்மை பணிந்து கொள்ள, உம்மை போற்றி துதிக்க, முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாக வர நீர்தாமே எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, உம்முடைய அன்பை இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து பார்க்க, சிலுவையில் நீர் வெளிக்காட்டிய அந்த அன்பின் ஆண்டவரே மேன்மையை மகிமையை நாங்கள் உணர நீர்தாமே எங்களுக்கு இந்த வேளையில் கற்றுத்தாரும். ஆண்டவரே, இந்த மாலையில் ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும். ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய நிலைமையை எங்களுக்கு காட்டட்டும். எங்கள் தேவனுடைய அன்பை நாங்கள் அதன் மூலமாக அறிந்து கொண்டு உம்மை நெருங்கி வர எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய தாசரை அபிஷேகித்து வல்லமையாக எங்கள் மத்தியில் எடுத்து உபயோகப்படுத்தும். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். வந்து கொண்டிருக்கிற மக்களை சீக்கிரமாக கொண்டு வாரும். ஆரம்பம் முதல் முடிவரை உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். எல்லா இருளின் சக்திகளையும் கட்டும். ஆவியானவர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமேன். கிருபை தான் என்னை தாங்குகின்றது. 300 செய்திக்கு முன்பதாக யாவரும் எழுந்திருந்து குயவனே குயவனே பாடலாம். 44வது பாடல் முதல் 2 சரணத்தை பாடலாம். குயவனே வீழாய் போகாத பாத்திரம் நான்
துன்பங்கள் யாவும் நீங்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைந்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. தூயவனே தூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. Let us pray. நாம் ஜெபிப்போம். Loving gracious Father, Lord Jesus, we thank you, Lord, for the Lord's Day evening you have given to us. அன்புள்ள கிருபையுள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கர்த்தருடைய நாளின் மாலைக்காக நன்றி. Lord, we thank you for your goodness, for your mercies in our lives. ஆண்டவரே, எங்கள் ஜீவியத்திலே உம்முடைய நல்ல தயவு இரக்கங்களுக்காக நன்றி. Lord, we thank you, Lord, how you left heaven's glory and came into this world. ஆண்டவரே, எப்படியாக பரலோகத்தின் மகிமையை விட்டு இந்த பூமிக்கு வந்தீர். நன்றி ஆண்டவரே. Lord, we thank you for your death on the cross. ஆண்டவரே, சிலுவையிலே உம்முடைய மரணத்திற்காக நன்றி. We thank you, Lord, for your resurrection. உம்முடைய உயிர்த்தெழுதலுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you, Lord, the power of the blood. இரத்தத்தின் வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. Thank you, Lord, the power of your resurrection. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. Lord, you want us to enjoy the power of the heaven while we are living on this earth. நாங்கள் இந்த பூமியிலே வசிக்கும் போது பரலோகத்தினுடைய வல்லமையை அனுபவிக்க நீர் விரும்புகிறீர். Lord, even this evening you only search our hearts. ஆண்டவரே, இந்த மாலையிலே நீரே எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். In what are the areas of our life is not pleasing to you, give us your grace, Lord, to separate our conscience. எங்கள் ஜீவியங்களிலே உமக்கு பிரியமில்லாத பாகங்களிலே எங்களுடைய மனசாட்சியை சுத்திகரிக்க தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யும். Let our life be pleasing to you. எங்கள் ஜீவியம் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். Lord, you will increase our faith. ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். Teach us, Lord, how to trust in thee. எப்படி உம்மிலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கற்றுத்தாரும். Lord, I am not worthy to stand in this holy place to give thy word. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று உம்முடைய வார்த்தை கொடுப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. Hide me behind the cross, and according to our needs you speak to us. என்னை சிலுவையின் பின்னால் மறைத்து எங்கள் தேவைக்கு ஏற்ற பிரகாரமாக நீர் எங்களோடு பேசும். Bind every powers of darkness. எல்லா இருளின் சக்திகளையும் கட்டும். In Jesus' holy name we pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Dear people, the portion that was read, அன்பான- Jeremiah chapter 17. அன்பானவர்களே, வாசிக்கப்பட்ட பாகம் எரேமியா 17ஆம் அதிகாரம். I read verse 7 and 8. 7-8 வசனங்களை வாசிக்கிறேன். Jeremiah 17, 7 and 8. எரேமியா 17:7-8. Blessed is the man that trusteth in the Lord, and whose hope the Lord is. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். For he shall be as a tree planted by the waters, and that spreadeth out her roots by the river, and shall not see when her heat cometh, but her leaves shall be green, and shall not be careful in the year of drought, neither shall cease from yielding fruit. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போல் இருப்பான். Verse 5 and 6. 5-6 வசனங்கள். Thus saith the Lord, cursed be the man that trusteth in man, and maketh flesh his arm, and whose heart departeth from the Lord. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். For he shall be like a heath in the desert, and shall not see when good cometh, but shall inhabit the parched places in the wilderness, in a salt land and not inhabited. அவன் அந்தர வெளியில் கற்பனையான செடியைப் போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். Here the Jeremiah gives a complete, the complete difference between the when we person who trust in the Lord, the person who trust in man. இங்கே எரேமியா ஆண்டவரை நம்புகிற மனிதனுக்கும்
தேவனை மனுஷனை நம்புகிற மனிதனுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக சொல்லுகிறார். How easily we trust in man. நாம் எவ்வளவு சுலபமாக மனிதர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். How easily we trust in our friends. எவ்வளவு சுலபமாக நம் நண்பர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். Even when we know that they are going to cheat us, when they are not genuine, even then we try to put our trust in them. அவர்கள் நம்மை ஏமாற்றப் போகிறார்கள், அவர்கள் நேர்மையாக இல்லை என்று அறிந்திருந்த போதிலும் நம்முடைய நம்பிக்கை அவர்கள் மேல் வைக்கிறோம். But many times we are not able to trust in the Lord with all our heart. ஆனால் அநேக நேரங்களிலே முழு இருதயத்தோடு ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைக்க நம்மால் முடியவில்லை. Because Bible says 9th verse, the heart is deceitful above all things and desperately wicked, who can know it? ஏனென்றால் 9ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? Because by nature we love sin. நாம் சுபாவ ரீதியாக பாவத்தை நேசிக்கிறோம். Because Bible says we love sin and we depart from God. வேதம் சொல்லுகிறது, நாம் பாவத்தை நேசித்து தேவனை விட்டு விலகி போனோம். Sin separates us from God. பாவம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது. But when we trust in the Lord, ஆனால் ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைக்கும்போது there is a great blessing. It is accompanied when we trust in the Lord. ஆண்டவரை நாம் நம்பும் பொழுது பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதோடு சேர்ந்து வருகிறது. The same thing we read in the Psalm 1 also. அதே காரியத்தை சங்கீதம் 104 நாம் வாசிக்கிறோம். Psalm 1 verse 1 to 3. மன்னிக்கவும், சங்கீதம் 1:1 3 வசனங்கள். Blessed is a man that walketh not in the counsel of the ungodly, nor standeth in the way of sinners, nor sitteth in the seat of the scornful, but his delight is in the law of the Lord, and in his law doth he meditate day and night. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். And third verse, he shall be like a tree planted by the rivers of water, bringeth forth his fruit in his season. His leaf also shall not wither, whatsoever he doeth shall prosper. 3, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். So blessed is a man who walketh not in the counsel of the ungodly. தேவ பக்தி இல்லாதவர்களுடைய ஆலோசனையில் நடவாத மனிதன் nor பாக்கியவான். stand in the way of sinners, பாவிகளுடைய வழியில் நில்லாதவன், nor sit in the seat of the scornful. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதவன். The real delight when we read and meditate upon the word of God. நாம் தேவனுடைய வார்த்தையை படித்து தியானிக்கும் பொழுது உண்மையான சந்தோஷம் வருகிறது. The real trust comes when we read and meditate upon the word of God. நாம் தேவனுடைய வார்த்தையை படித்து தியானிக்கும் பொழுது உண்மையான நம்பிக்கை வருகிறது. The real trust comes when our sins are forgiven. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது உண்மையான நம்பிக்கை வருகிறது. So our life will become a fruitful life. நம்முடைய ஜீவியம் கனி கொடுக்கும் ஜீவியமாகும். Whatsoever he doeth shall prosper. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். In the Old Testament we read about a king. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். 2 Chronicles chapter 14. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம். We read about King Asa. ஆசா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். He was a king of Judah. யூதாவின் ராஜா அவர். He was a good king and he was doing that which was right in the eyes of the Lord. அவர் நல்ல ஒரு ராஜாவாக இருந்தார். கர்த்தரின் பார்வைக்கு சரியானதை செய்தார். 2 Chronicles 14:2. 2 நாளாகமம் 14:2. Asa did that which was good and right in the eyes of the Lord his God. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்தான். For he took away the altars of the strange gods and high places and break down the images and cut down the groves. அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டினான். And he commanded the Judah also to seek the Lord God of their fathers, to do the law and the commandment. யூத மக்களும் ஆண்ட கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனையின்படியும் செய்யவும் யூதர்களுக்கு கற்பித்தான். 6th verse. 6ஆம் வசனம். And he built fenced cities in Judah, for the land had a rest, and he had no war in those years,
because the Lord had given him rest. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாது இருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். When we do right in the sight of the Lord, ஆண்டவருடைய பார்வையிலே சரியானதை நாம் செய்யும் போது, and when we please God in our life, நாம் ஜீவியத்திலே ஆண்டவரை பிரியப்படுத்தினால், the real rest God wants to give in our life. உண்மையான இளைப்பாறுதலை தேவன் நம் ஜீவியத்தில் தர விரும்புகிறார். Jesus said, "Take my yoke upon you and learn of me, for I am meek and lowly in heart, and ye shall find rest in your souls." இயேசு சொன்னார், நீங்கள் என்னுடைய நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன், என்னுடைய ஆத்மாவிலே நீங்கள் இளைப்பாறுதலை காண்பீர்கள். Against this king there came out, ninth verse, and there came out against them Jairus Ethiopian with a host of 1,000 and 300 chariots, and came unto Marcia. 9ஆம் வசனத்திலே அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10,00,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். Here he was going to encounter a battle. இங்கே யுத்தத்தை சந்திக்க இருந்தார். What was his prayer? அவருடைய ஜெபம் என்ன? 11th verse. 11ஆம் வசனம். And Asa cried unto the Lord his God and said, Lord, it is nothing with thee to help with whether with many or with them that have no power. Help us, O Lord our God, for we rest on thee, and in thy name we go against this multitude. O Lord, thou art our God, let not man prevail against thee. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். It is a prayer of faith. இது விசுவாசத்தின் ஜெபம். It's a prayer of completely depending on the Lord. இது முற்றிலுமாக ஆண்டவரை சார்ந்திருக்கும் ஜெபம். Lord, it is nothing with thee to help with whether many or with have no power. ஆண்டவரே, அநேகர் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். And we rest on thee, and in thy name we go. நாங்கள் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் போகிறோம். What do we see the result? இதனுடைய பலனை நாம் என்ன பார்க்கிறோம்? 12th verse. So the Lord smote the Ethiopians before Asa and before Judah, and the Ethiopians fled. 12ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். In 15th chapter, Azariah, that is the spirit of the Lord came upon Azariah the son of Oded. 15ஆம் அதிகாரத்திலே ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் தேவ ஆவியானவர் இறங்கினார். He said unto him, the Lord is with you while you be with him, and if you seek him, he will be found of you, but if you forsake him, he will forsake you. அவர் இந்த ராஜாவை பார்த்து சொன்னார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். The Lord is with you while you be with him. நீங்கள் அவரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார். The Lord wants to be with us. தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார். But he wants us to be with him always. நாம் எப்பொழுதும் அவரோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். But so many times we just go away from the Lord. அநேக நேரங்களில் ஆண்டவரை விட்டு போய் விடுகிறோம். How do we go away from the Lord? எப்படி அவரை விட்டு போகிறோம்? When there is no proper prayer life in our life. நம்முடைய ஜீவியத்தில் சரியான ஜெபம் இல்லை என்றால். When there is no proper reading of the word of God in our life. சரியானபடி தேவனுடைய வார்த்தையை நம் ஜீவியத்தில் படிக்கவில்லையானால். And we slowly move away from the Lord. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை விட்டு விலகுவோம். 2 days before, one brother called me again from Delhi. 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரன் டெல்லியிலிருந்து என்னை அழைத்தார். Brother, again there are so much of problem in the family. சகோதரனே, மறுபடியுமாக குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள். I don't know what to do. என்ன செய்வது என்று தெரியவில்லை. I feel I am being defeated. நான் தோற்கடிக்கப்பட்டதை போல் உணர்கிறேன். And after he was sharing all his problems. அவருடைய பிரச்சனை எல்லாம் பகிர்ந்து கொண்டார். Then first thing I asked, brother, you just tell me, don't think that I am this thing. How much time you spend time in prayer? அவரிடத்திலே நான் கேட்டேன், சகோதரனே, எனக்கு இந்த காரியத்தை மட்டும் சொல்லுங்கள், எவ்வளவு நேரம் ஜெபத்திலே செலவழிக்கிறீர்கள்? Brother, I can spend more time, but I am not spending more time. அவர் சொன்னார், சகோதரனே, நான் அதிக நேரம் செலவழிக்க முடியும், ஆனால் செலவழிப்பதில்லை. I spend time in so many other things. அநேக மற்ற காரியங்கள் செலவழிக்கிறேன். But I don't spend time much in prayer and reading the word of God. ஆனால் அதிக நேரத்தை ஜெபத்திலும் தேவனுடைய வார்த்தை வாசிப்பதிலும் பயன்படுத்தவில்லை. I said, brother, there lies the real answer. நான் சொன்னேன்,
சகோதரனே, அங்கேதான் உண்மையான பதில் The இருக்கிறது. devil is overpowering you. பிசாசு உங்களை You are மேற்கொள்ளுகிறான். not able to overcome the devil. உங்களாலே பிசாசை மேற்கொள்ள முடியவில்லை. You have to fight the battle on your knees. நீங்கள் முழங்காலிலே யுத்தம் செய்ய வேண்டும். You have sufficient time. உங்களுக்கு போதுமான நேரம் உண்டு. But the devil completely kills all your time. ஆனால் பிசாசு உங்கள் நேரத்தை எல்லாம் கொன்று He போடுகிறான். is not allowing you to sit and pray. அமர்ந்து ஜெபிக்க அவன் உங்களை அனுமதிப்பதில்லை. He said, yes, brother, that is true. அவர் சொன்னார், ஆம் சகோதரனே, அது உண்மைதான். I will take a decision today. From today I will start. இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுப்பேன், இன்றிலிருந்து ஆரம்பிப்பேன். The Lord is with you. Why you will be with him? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். If you seek him, நீங்கள் அவரை he will be தேடினால் found of you. அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். But if you forsake him, he will cast you out forever. அவரை விட்டீர்களே ஆனால் அவர் உங்களை விட்டு விடுவார். 7th verse. 7ஆம் வசனம். Be strong, therefore, let not your hands be weak, for your work shall be rewarded. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. You know, really Asa got the strength. ஆசா உண்மையாகவே பலத்தை பெற்றார். He said, yes, we will make a covenant with the Lord. அவர் சொன்னார், ஆம், நாம் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்வோம். 12th verse. 12. And they entered into a covenant to seek the Lord God of their fathers with all their heart, with all their soul. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்று உடன்படிக்கை செய்தார்கள். Hey people, how many of us we have really this covenant in our life? அன்பானவர்களே, நம்மில் எத்தனை பேர் நம்முடைய ஜீவியத்தில் இந்த உடன்படிக்கை கொண்டிருக்கிறோம்? The whole Judah and the King Asa, they entered into a covenant to seek the Lord of their fathers with all their heart and with all their soul. முழு யூதர்களும் ஆசா ராஜாவும் ஆண்டவரை தேடும்படியாக தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடும்படியாக முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உடன்படிக்கை செய்தார்கள். 15th verse. 15. And all Judah rejoiced at the oath, for they had sworn with all their heart and sought him with all their whole desire, and he was found of them, and the Lord gave them rest round about. இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். If you make a covenant with the Lord, ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை நீங்கள் செய்தால், to seek him with all your heart, with all your soul and strength, உங்கள் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆத்துமாவோடு தேட, that is a secret. The Lord will give you the real rest in your life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான இளைப்பாறுதல் தருவார். அதுதான் ரகசியம். So many, even the converted people, they are restless in their soul. ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட அநேகர் ஆத்துமாவிலே இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறார்கள். They are worried about so many things. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார்கள். They are cumbered with so much of troubles. அநேக பிரச்சனைகளாலே குழம்புகிறார்கள். There is no rest in their life. அவர்கள் ஜீவியத்தில் இளைப்பாறுதல் இல்லை. But the secret is, ரகசியம் என்னவென்றால், do we have the real covenant with the Lord to seek him with all our heart, with all our soul? ஆண்டவரை நாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு தேடும்படியாக உண்மையான உடன்படிக்கை நம்முடைய ஜீவியத்திலே கொண்டிருக்கிறோமா? Then we can see the real deliverance. அப்பொழுது உண்மையான விடுதலையை பார்க்க முடியும். In 2nd Chronicles 32nd chapter also we see King Hezekiah. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்தில் கூட எசேக்கியா ராஜாவை பார்க்கிறோம். When Sennacherib, the king of Assyria, came against him, அசீரிய ராஜாவாகிய சனகெரிப் அவருக்கு எதிராக வந்தபோது what did he do? என்ன செய்தார்? 7th verse. 7ஆம் வசனம். 2nd Chronicles 32 and 7. 2 நாளாகமம் 32:7. Be strong and courageous, be not afraid and dismayed for the king of Assyria, nor for all the multitude that is with him, for there be more with us than with him. With him is an arm of flesh, but with us is the Lord our God to help us and to fight our battles. And the people rested themselves upon the words of Hezekiah, king of Judah. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். Hezekiah also was one of the good kings. எசேக்கியாவும் நல்ல ராஜாக்களில் ஒருவன். He said how much he is trusting in the Lord. அவ்வளவாக தேவனை அவன் நம்பினான் என்று சொல்கிறான். There be more with us than with them. அவர்கள் இருப்பவரை காட்டிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர். With him is arm of the flesh. அவனோடு இருக்கிறது மாம்சபுயம். But with us is the Lord our God to help us and fight our battles. நமக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய யுத்தங்களை செய்கிறார். He was not stopping there. அங்கே நிற்கவில்லை. 20th verse. 20ஆம் வசனம். And for this cause Hezekiah the king and the prophet Isaiah the son of Amos
prayed and cried to heaven. இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். Along with encouragement to the people of Israel, இஸ்ரவேல் யூதா மக்களை உற்சாகப்படுத்தியதோடு சேர்ந்து, and with the prophet he was praying to God. அந்த தீர்க்கதரிசியோடு சேர்ந்து தேவனிடத்தில் ஜெபித்தார். And the Lord sent an angel which cut off all the mighty men of valor and the leaders of captains of the camp of the king of Assyria. So he returned with shame of face to his own land. கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தின் சகல பராக்கிரமசாலிகளின் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். What do we see here? என்ன பார்க்கிறோம்? When we trust in the Lord, ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைக்கும்போது the Lord fights our battles. நாம் யுத்தங்களை ஆண்டவர் செய்கிறார். We don't need to see the power of the enemy. சத்துருவின் வல்லமை நாம் பார்க்க வேண்டியதில்லை. We need to depend on the power of God in our life. நாம் ஜீவியத்திலே தேவனுடைய வல்லமை சார்ந்திருக்க வேண்டும். And if we turn to Isaiah chapter 26, ஏசாயா 26ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பினால் 3rd and 4th verse, 3-4 வசனங்கள். thou will keep him, Isaiah 26, 3 and 4. ஏசாயா 26, 3-4. Thou will keep him in perfect peace whose mind is stayed on thee, because he trusted in thee. Trust ye in the Lord forever, for the Lord Jehovah is everlasting strength. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். Trust ye in the Lord forever, for the Lord Jehovah is everlasting strength. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்பி கர்த்தராகிய யெகோவாவே நித்திய கன்மலையாக இருக்கிறார். You will keep in a perfect peace whose mind is stayed on thee. அவர் உங்களை பரிபூர்ண சமாதானத்தில் வைப்பார். Our mind must trust in the word of God. நம்முடைய மனது தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். Of course, last time also I remember I was telling about George Muller. கடந்த முறை கூட ஜார்ஜ் முல்லரை குறித்து சொன்னது எனக்கு நினைவு வருகிறது. How completely he was trusting in the Lord. எப்படி அவர் ஆண்டவரை முழுவதுமாக நம்பினார். What was his principles in his life? அவருடைய வாழ்க்கையில் கொள்கைகள் என்ன? He just trusted in the Lord for every need. அவர் எல்லா தேவைக்கும் ஆண்டவரை மாத்திரமே நம்பினார். Secondly, he lived by faith and not by sight. இரண்டாவது, அவர் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடந்தார். And thirdly, there was absolute belief on the word of God. மூன்றாவது, தேவனுடைய வார்த்தையை முற்றிலுமாக நம்பினார். He just believed on the word of God. தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்பினார். If God says, he will do it. தேவன் சொன்னால் அவர் செய்வார். Jehovah Jireh, God will provide, he will provide. யெகோவா ஈரே, தேவன் கொடுப்பார், அவர் கொடுப்பார். So he was trusting in the Lord. ஆண்டவரை நம்பி இருந்தார். He was living by faith. விசுவாசத்தில் ஜீவித்தார். And there was absolute obedience in the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தார். You know, he came to know even how Hudson Taylor was really trusting in the Lord doing the ministry in China. சீனாவிலே ஊழியத்தை செய்து ஹட்சன் டெய்லர் ஆண்டவரை முழுவதுமாக நம்பியிருந்ததை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். He wrote a letter. George Muller, he wrote a letter to Hudson Taylor. ஜார்ஜ் முல்லர் ஹட்சன் டெய்லருக்கு ஒரு கடிதம் எழுதினார். Encourage him to trust in the Lord continually. ஆண்டவரை தொடர்ந்து நம்பும்படியாக அவரை உற்சாகப்படுத்தி. He was telling Hudson Taylor, I have tasted God's faithfulness last 44 years. You be trust in the Lord will help you. அவர் ஹட்சன் டெய்லருக்கு ஒரு கடிதம் எழுதினார். நான் ஆண்டவரை கடந்த 44 ஆண்டுகள் ருசித்து இருக்கிறேன். அவர் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள், அவர் உதவி செய்வார். That letter was encouragement to Hudson Taylor. அந்த கடிதம் உண்மையாகவே ஹட்சன் டெய்லருக்கு ஒரு உற்சாகமாக இருந்தது. If we turn to Psalm 31, சங்கீதம் 31க்கு திருப்பினால், Psalm 31, சங்கீதம் 31 verse 19. 19ஆம் வசனம். Oh, how great is thy goodness, which thou hast laid up for them that fear thee, which thou hast wrought for them that trust in thee before the sons of men. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. Not only goodness, he said how great is thy goodness. உம்முடைய நன்மை எத்தனை பெரியது என்று சொல்லுகிறார். Which thou hast wrought for them that trust in thee before the sons of men. மனுஷர்களுக்கு முன்பாக உம் பேரில் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு நீர் அதை கொடுக்கிறீர். Dear people, how we have seen when people trusted in the Lord and he rewarded them.
நாம் எப்படியாக பார்க்கிறோம், மக்கள் ஆண்டவர் பேர் நம்பிக்கை வைத்த பொழுது அவர்களுக்கு அவர் வெகுமதி அளிக்கிறார். Blessed is a man that trusteth in the Lord. கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். And also Bible says, Jeremiah says, cursed is a man that trusteth in man. எரேமியா சொல்லுகிறார், மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று. Same if you turn to 2 Chronicles chapter 16. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பினால், Unfortunately, we see the same thing in Asa's life itself. துரதிர்ஷ்டவசமாக அதே காரியத்தை ஆசாவினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். Beginning, he could able to trust in the Lord with all his heart. ஆரம்பத்திலே முழு இருதயத்தோடு ஆண்டவரை அவரால் நம்ப முடிந்தது. But we do not know what has happened in the middle. ஆனால் நடுவில் என்ன நடந்தது தெரியவில்லை. And 16th chapter if you read, 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், in 6th and 30th year of reign of Asa, Baasha, king of Israel, came up against Judah and built Ramah to the intent that he might let none go out or come into Asa the king of Judah. முதல் வசனம், ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்தும் இராத படிக்கு ராமாவை கட்டினான். Second verse, then Asa brought out silver and gold out of the treasures of the house of the Lord and to the end of the king's house, and sent to Ben-Hadad king of Syria that dwelt in Damascus. இரண்டாம் வசனம், அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்துக்கு அனுப்பினான். You know, when king of Israel came against Asa, இஸ்ரவேலின் ராஜா ஆசாவுக்கு எதிராக வந்தபோது, instead of again lifting up his hands towards the Lord, மறுபடியுமாக தன்னுடைய கரத்தை ஆண்டவரை நோக்கி உயர்த்துவதற்கு பதிலாக, and asking the Lord to help in the battle, யுத்தத்திலே ஆண்டவர் உதவி செய்யும்படி கேட்பதற்கு பதிலாக, he brought the silver and gold from the house of God and sent to the king of Syria. You go and fight with Baasha, the king of Israel. அவன் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து பொன்னையும் வெள்ளியும் கொண்டு வந்து தமஸ்குவின் ராஜாவிடத்திலே கொடுத்து, நீ போய் சீரியாவின் ராஜாவிடத்திற்கு அனுப்பி நீ போய் இஸ்ரவேல் மக்களிடத்தில் எனக்காக யுத்தம் பண்ணு என்று சொன்னார். Here again the Lord was sending a prophet. இங்கே மறுபடியும் ஆண்டவர் தீர்க்கதரிசி ஒருவரை அனுப்பினார். 7th verse, 7ஆம் வசனம், and Satan at that time Hanani the seer came to the Asa king of Judah and said unto him, because thou hast relied on the king of Syria and not relied on the Lord thy God, therefore is the host of the king of Syria escaped out of thy hand. அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. Were not Ethiopians and the Rubims and the huge host with very many chariots and horsemen, yet because thou didst rely on the Lord, he delivered them into thine hand. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையா இருந்தார்கள் அல்லவா, நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. For the eyes of the Lord run to and fro throughout the whole earth to show himself strong in the behalf of them whose heart is perfect toward him. Herein thou hast done foolishly, therefore from henceforth thou shalt have wars. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். What does the Bible says? வேதம் என்ன சொல்லுகிறது? The eyes of the Lord run to and fro throughout the whole earth. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. To show himself strong on behalf of them whose heart is perfect toward him. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி The Lord wants to show his strength on behalf of us when we trust in him. நாம் அவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது நம் நிமித்தமாக ஆண்டவர் அவருடைய பலத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். The prophet warned him, you are done foolishly. ஞான திருஷ்டிக்காரன் எச்சரித்தார், மதியீனமாய் செய்தீர். From henceforth thou shalt have wars. இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். He had a rest before. முன்பு அவருக்கு இளைப்பாறுதல் இருந்தது. Now there's from henceforth you are going to have the wars in your life. ஆனால் இப்பொழுதிலிருந்து உம்முடைய வாழ்க்கையில யுத்தத்தை காண போகிறீர். That's what happens when we don't trust in the Lord. நாம் ஆண்டவரை நம்பாத போது அதான் நடக்கும். Instead of having the deep rest and peace in our life, நம் ஜீவியத்திலே ஆழமான இளைப்பாறுதலும் சமாதானத்தை கொண்டிருப்பதற்கு பதிலாக we get all kinds of wars, unwanted problems from unwanted side, from unwanted areas. எல்லா விதமான யுத்தங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளை தேவையில்லாத இடங்களிலிருந்து நாம் பெறுகிறோம். At least Asa would have humbled himself and acknowledged his fault.
ஆசா தன்னை தாழ்த்தி தன்னுடைய குறையை ஒத்துக்கொண்டிருக்கலாம். But 10th verse says Asa was wroth with the seer. ஆனால் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசாவோ ஞானதிஷ்டிக்காரன் மேல் சினம் கொண்டான். He was unable to humble himself. தன்னை தாழ்த்த அவனால் முடியவில்லை. He was wroth with the seer, and then he was and put him in a prison house. ஞானதிஷ்டிக்காரன் மேல் கடுங்கோபம் கொண்டு அவனை சிறையிலே போட்டான். So stubborn, மிகவும் கடினமுள்ள இருதயம் unable to உள்ளவன். humble himself. அவனால் தன்னை தாழ்த்த முடியவில்லை. What was his sin? அவனுடைய பாவம் என்ன? 12th verse. 12ஆம் And வசனம். Asa in the 39th year of his reign was diseased in his feet, until his disease was exceeding great. Yet in his disease he sought not to the Lord but to the physicians. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். What a terrible end. எவ்வளவு பயங்கரமான முடிவு. A person who trusted in the Lord in the beginning. ஆரம்பத்திலே ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைத்த நபர். Okay, he trusted in man and he had a failure. At least when the seer came and warned him, he should have admitted. அவன் மனிதர் மேல் நம்பிக்கை வைத்தான், தோல்வியை கண்டான். அந்த ஞானதிஷ்டிக்காரன் வந்து எச்சரித்த பொழுது அவன் அதை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி இருக்க வேண்டும். So when he was having the terrible disease also, he was not seeking the Lord. அவனுக்கு அந்த பயங்கரமான வியாதி வந்த பொழுதும் ஆண்டவரை தேடவில்லை. Cursed is a man that trusteth in man. மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் சபிக்கப்பட்டவன். What a terrible end. எவ்வளவு பயங்கரமான முடிவு. What does the Bible says? வேதம் என்ன சொல்லுகிறது? In Isaiah chapter 31. ஏசாயா 31ஆம் அதிகாரம். Isaiah chapter 31. ஏசாயா 31ஆம் அதிகாரம். Verse 1 and 2. 1-2 வசனங்கள். Woe to them that go down to Egypt for help, and stay on horses, and trust in chariots because they are many, and in horsemen because they are very strong, but they look not unto the Holy One of Israel, neither seek the Lord. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. They look not unto the Holy One of Israel, neither seek the Lord. அவர்கள் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும். When we trust in man, மனிதர் நம்பிக்கை வைக்கும் போது something in us, it makes us to go away from God. நம்மிலே ஏதோ ஒன்று நம்மை தேவனை விட்டு விலகி போக செய்கிறது. Here that's what Bible says, they trust in man. இதைத்தான் வேதம் சொல்கிறது, அவர்கள் மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். Bible says, woe unto them that go down to Egypt. எகிப்துக்கு போகிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. Third verse. 3ஆம் வசனம். Now the Egyptians are men, not God, and their hearts is flesh and not spirit. எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம் தானே. When the Lord shall stretch out his hand, both he that helpeth shall fall, and he that is holpen shall fall down. They all shall fail together. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். One thing we must know, without the Lord we can do nothing in our life. ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் இல்லாமல் நம் ஜீவியத்தில் ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது. We can never succeed in our life without the Lord. ஆண்டவர் இல்லாமல் நம் ஜீவியத்திலே ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. We must trust in the Lord. நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். If you again go back to Jeremiah chapter 17. மறுபடியும் எரேமியா 17க்கு போவோம். What does the Bible says? வேதம் என்ன சொல்லுகிறது? 4th verse. 4ஆம் வசனம். And thou even thyself that discontinue from thine heritage that I gave thee, and I will cause thee to serve thine enemies in the land which thou knowest not, for you have kindled a fire in mine anger, which shall burn forever. அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டு விடுவாய். நீ அறியாத தேசத்தில் உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையாக்குவேன். என்றென்றைக்கும் எரியத்தக்க என் கோபத்தின் அக்கினியை மூட்டி விட்டீர்களே. When we don't trust in the Lord, நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால், we ourselves discontinue from the heritage which God wants to give in our life. நம் ஜீவியத்திலே தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற சுதந்திரத்திலிருந்து நாம் தாமே துண்டித்துக் கொள்ளுகிறோம். Dear baby, we must search our heart whether we are really trusting in the Lord
are trusting in the world or in man. அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தை உண்மையாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் உண்மையாகவே ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா, இல்லை உலகத்தின் பேரிலா, மனிதரின் பேரிலா? So now, to trust in the Lord, what is the prerequisite in your own lives? கர்த்தரை நம்புவதற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிறவைகள் என்ன? The first and foremost thing, our sins must be forgiven. முதலாவது காரியம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். Without confessing our sins, பாவத்தை அறிக்கையிடாமல், without setting right our conscience before God and man, தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக மனசாட்சி சுத்திகரிக்காமல், the real trust in the Lord will not come in our life. உண்மையான தேவன் பேரில் நம்பிக்கை நம் வாழ்க்கையில் வராது. We may say that we believe in Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம் என்று சொல்லலாம். but if there is no repentance in our life, ஆனால் நம் ஜீவிதத்திலே மனம் திரும்புதல் இல்லை என்றால், if there is no real belief in Jesus Christ, இயேசு கிறிஸ்துவிலே உண்மையான விசுவாசம் இல்லை என்றால், his death and the resurrection, அவருடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் the trust will not come. நம்பிக்கை வராது. Maybe when everything goes all right, we'll say, yes, I believe Christ, I am also Christian. எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லலாம். But when the trouble comes, ஆனால் பிரச்சனை வரும்போது we will not able to overcome. நம்மால் ஜெயிக்க முடியாது. When the temptation comes, சோதனை வரும்போது we will fail in the temptation. சோதனையிலே தோற்று போவோம். Then we will be a literal failure in our life. அப்பொழுது நாம் வாழ்க்கையிலே நாம் முழு தோல்வியாவோம். So Bible says, if we confess our sins, Jesus is just and faithful to forgive our sins from all our unrighteousness. வேதம் சொல்லுகிறது, நம் பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா அநீதியிலிருந்தும் நம்மை கழுவி சுத்திகரிக்க இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். The second thing, our old nature must be crucified with Christ. இரண்டாவது, நம்முடைய பழைய சுபாவம் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட வேண்டும். It is not enough just when you confess your sins and Lord forgives you. பாவத்தை மன்னித்து பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர்களை மன்னித்தால் மாத்திரம் போதாது. You must be persistent in your prayer life. உங்கள் ஜெப ஜீவியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். You must read and meditate upon the word of God. தேவனுடைய வார்த்தையை படித்து தியானிக்க வேண்டும். The word of God has power in itself to cleanse our life. தேவனுடைய வார்த்தை நம் ஜீவியத்தை சுத்திகரிக்க வல்லமை கொண்டதாக இருக்கிறது. Every day by day we must come to the cross for cleansing. சுத்திகரிக்கப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் சிலுவைக்கு வர வேண்டும். Our old nature must be crucified. பழைய சுபாவம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். How many people say even after conversion of many years, oh, the old nature of anger, the lying spirit persist in their lives. ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ ஆண்டுகளுக்கு ஆன பிற்பாடும் எத்தனை பேர் சொல்லுகிறார்கள், அந்த பழைய சுபாவமாகிய கோபம் இவைகளெல்லாம் வாழ்க்கையிலே தொடர்ந்து இருக்கிறது. Outside one place, one person was telling, வெளியே ஒரு இடத்திலே ஒரு நபர் சொன்னார், brother, you can see my family, my wife, as though they are all so holy people. சகோதரனே, என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பத்தை எல்லாம் பார்க்கலாம், எல்லாரும் பரிசுத்தவான்கள். You must come and see in my home. வீட்டிலே வந்து இவர்களை பார்க்க வேண்டும். There is no love. அன்பில்லை. There is no care. அங்கே அக்கறை இல்லை. There is shouting and yelling. அங்கே கூச்சல். And even the children are not giving the real honor to the parents. பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு கனத்தை கொடுப்பது இல்லை. Here they will say, before you when they come and pray, they say as though they are real, they are real saints. உங்களுக்கு முன்பாக அவர்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தவான்கள் போல காட்டுவார்கள், பேசுவார்கள். The Pilgrim's Progress, Christian was telling, மோட்ச பிரயாணத்திலே அந்த கிறிஸ்தியான் சொன்னார் about a person, ஒரு நபரை குறித்து, he will be angel outside but devil at home. வெளியே தேவ தூதனாக இருப்பான், ஆனால் வீட்டிலே பிசாசாக இருப்பான். The old nature is not crucified in the cross. பழைய சுபாவம் சிலுவையில் அறையப்படவில்லை. Dear people, unless our old nature is crucified on the cross, அன்பானவர்களே, நம்முடைய பழைய சுபாவம் சிலுவையில் அறையப்பட்டால் ஒழிய we can't live a victorious life in this world. இந்த உலகத்திலே நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. We can't have the real trust in the Lord. ஆண்டவர் மேல் உண்மையான நம்பிக்கை கொள்ள முடியாது. Where there is sin, the trust will not come. பாவம் இருக்கிற இடத்திலே நம்பிக்கை வராது. And thirdly, மூன்றாவதாக, the humble walk with God. தேவனோடு தாழ்மையாக நடப்பது. Trusting and obeying the Lord. ஆண்டவரை நம்பி கீழ்ப்படிவது. There is one song is that trust and obey, there is no other way. ஒரு பாடல் இருக்கிறது, நாம் நம்பி கீழ்ப்படிவோம், வேறு வழி இல்லை. To get the blessing from God, trust and obey. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நம்ப வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். Whether you like it or not, obey the commandments of God. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியுங்கள். You trust and obey, then you can see the real blessing. நம்பிக்கை வைத்து கீழ்ப்படியுங்கள், உண்மையான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். And fourthly, you abide in Christ. நான்காவது, கிறிஸ்துவிலே நிலைத்திருங்கள். Of course, you can read in at home the John 15th chapter. யோவான் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே படிக்கலாம். If you abide in Christ,
you will bring forth much fruit in your life. கிறிஸ்துவிலே நீங்கள் நிலைத்திருந்தால் உங்கள் ஜீவியத்திலே அதிக கனிகளை கொண்டு வருவீர்கள். Jesus says, abide in me, I in you, you shall bring forth much fruit. இயேசு சொன்னார், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன், அப்பொழுது அதிக கனிகள் கொடுப்பீர்கள். Without me you can do nothing. என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Dear people, we must search our heart whether we have the real trust in our Lord. அன்பானவர்களே, நாம் நம்முடைய ஜீவியத்திலே உண்மையான நம்பிக்கை வைத்திருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க Whether we வேண்டும். are fulfilling the conditions to trust in the Lord. ஆண்டவரை நம்புவதற்கான நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றுகிறோமா? We must confess our sins and get the forgiveness of sin from the Lord. நாம் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை ஆண்டவரிடமிருந்து பெற வேண்டும். We must come to the cross every day to get the complete cleansing from our old nature. நம்முடைய பழைய சுபாவத்திலிருந்து முற்றிலும் சுத்திகரிக்கப்படத்தக்கதாக அனுதினமும் சிலுவைக்கு நாம் வர வேண்டும். We must humbly walk with the Lord, trusting and obeying. நாம் தாழ்மையாக ஆண்டவரோடு நடக்க வேண்டும், அவரை நம்பி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். And we must ensure whether we are abiding in Christ in order to bring forth fruit in our life. நாம் ஜீவியத்திலே கனி கொடுக்கத்தக்கதாக நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோமா என்று நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். Without the blood of Jesus Christ our sins will never be washed away. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் நம்முடைய பாவம் ஒருபோதும் கழுவப்படாது. The first verse what it says, முதல் Jeremiah வசனம் 17:1. எரேமியா 17:1 என்ன சொல்லுகிறது? The sin of Judah is written with a pen of iron with the point of diamond. It is graven upon the table of their heart and upon the horns of your altar. யூதாவின் பாவம் இரும்பெழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகைகளிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. Our sins are engraven in our hearts. நம்முடைய பாவங்கள் இருதயத்திலே பதிந்திருக்கிறது. We can go and dip in any river. எந்த ஆற்றில் வேண்டுமானாலும் மூழ்கலாம். We can walk in any number of miles to go to some pilgrimage places. நீங்கள் புனித யாத்திரை செல்லும்படியாக மைல் கணக்காக நடக்கலாம். Nothing will remove that engraven in our heart. அந்த இருதயத்திலே பதிந்திருப்பதை ஒன்றும் நீக்காது. Only the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே. Without shedding of blood there is no remission of sin. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. Jesus has to leave heaven's glory and come into this world in order to die on the cross to pay the penalty for our sin. நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை செலுத்தும்படியாக சிலுவையில் மரிக்கும்படியாக இயேசு பரலோகத்தின் மகிமையை விட்டு இந்த பூமிக்கு வர வேண்டி இருந்தது. When you have the deep repentance and forgiveness, then you have the real trust in the Lord. ஆழமான மனம் திரும்புதலும் மன்னிப்பும் உங்களுக்கு இருக்கும் என்றால் ஆண்டவரிலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். Lastly, if you turn to 2 Timothy, கடைசியாக 2 தீமோத்தேயுக்கு திருப்புவோம். 1st chapter, முதல் அதிகாரம் 12th verse. 12ஆம் வசனம். Later part, St. Paul says, I know whom I have believed, and I am persuaded that he is able to keep that which I committed unto him against that day. பின்பாகம், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். Such a trust, I know whom I have believed. நான் யாரை விசுவாசிக்கிறேன், எவ்வளவு பெரிய நம்பிக்கை. Can we say like that, I know whom I have believed? நான் யாரை விசுவாசிக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? And he is able to keep that which I have committed. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் காத்துக்கொள்ள முடியும். If we have the trust, then we can trust in the Lord. அந்த நம்பிக்கை இருந்தால் உண்மையாகவே நாம் ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைக்க முடியும். St. Paul also says, Galatians 2:20, I am crucified with Christ, nevertheless I live. கலாத்தியர் 2:20 பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் நான் ஜீவிக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். That is the ultimate. Jesus must live in our hearts. இயேசு நம் ஜீவியத்திலே ஜீவிக்க வேண்டும், அதுதான் கடைசி முற்றிலும் உயர்வானது. Shortly we are going to celebrate the Christmas again, the Jesus coming into this world. சீக்கிரத்திலே கிறிஸ்மஸை நாம் கொண்டாட இருக்கிறோம், இயேசு இந்த உலகத்திற்கு வந்த வருகையை. Jesus must be born in our life, in our hearts. இயேசு நம்முடைய ஜீவியத்திலே இருதயங்களிலே பிறக்க வேண்டும். That is a real Christmas. அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். Then we can see the real deliverance. அப்பொழுது உண்மையான விடுதலையை பார்க்க முடியும். Dear people, do we really trust in the Lord? அன்பானவர்களே, உண்மையாகவே நாம் ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? Blessed is the man that trusteth in the Lord. கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கிற மனிதன் பாக்கியவான். His life will be fruitful one. அவனுடைய ஜீவியம் கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Loving Father, அன்புள்ள பிதாவே, Lord, you know, Lord, our heart condition. எங்கள் இருதய நிலைமை உமக்கு தெரியும் ஆண்டவரே. Help us, Lord, that we may be able to trust in thee with all our heart. முழு இருதயத்தோடு உம் பேரில் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. How Lord Asa, when he was rebuked, he was not ready to accept his fault. ஆசா கடிந்து கொள்ளப்பட்ட பொழுது தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. He was rejecting
He was stubbornly rejecting. அவர் புறக்கணித்தார், கடின இருதயமாக இருந்தார். By the way, he was going away from the Lord. அப்படியாக ஆண்டவரை விட்டு தூரம் போனார். What a terrible end! A person who trusted in the Lord with all his heart. முழு இருதயத்தோடு ஆண்டவரை நம்பிய மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவு எவ்வளவு பயங்கரமாயிற்று. Lord, help us to be careful in our spiritual life. ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஜாக்கிரதையா இருக்க உதவி We செய்யும். don't want to move from the trusting in the Lord to the trusting in man. ஆண்டவரை நம்பும் காரியத்தில் இருந்து நகர்ந்து மனிதரை நம்பும் காரியத்திற்கு நாங்கள் போக வேண்டாம். Deliver us from the terrible end in our lives, Lord. எங்கள் ஜீவியத்திலே பயங்கரமான முடிவிலிருந்து எங்களை We காப்பாற்றும் want to ஆண்டவரே. continually trust in thee with all our heart. நாங்கள் முழு இருதயத்தோடு தொடர்ந்து உம்மிலே நம்பிக்கை வைக்க We விரும்புகிறோம். want to make a covenant with you, to trust in thee, to seek thee with all our heart, with all our soul. உம் பேரிலே நம்பிக்கை வைத்து முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு உம்மை தேடும்படியாக உம்மோடு நாங்கள் உடன்படிக்கை கொள்ள வேண்டும். Lord, then we have the power of heaven with us to fight our battles. ஆண்டவரே, அப்பொழுது எங்களுடைய யுத்தங்களை செய்யத்தக்கதாக பரலோகத்தின் வல்லமை எங்களோடு இருக்கும். And you will fight for us and you will give us rest in our life. நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வீர், எங்கள் ஜீவியத்திலே இளைப்பாறுதல் தருவீர். Lord, give us that real trust in thee. ஆண்டவரே, உண்மையாகவே உம்மேல் நம்பிக்கை எங்களுக்கு தாரும். Send us now with thy blessings, Lord. இப்பொழுது உம்முடைய ஆசீர்வாதங்களோடு அனுப்பும் ஆண்டவரே. In Jesus' holy name we pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். கடைசியாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று 73ஆம் பக்கத்தில் 192வது பாடலை பாடலாம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். Blessed assurance, Jesus is mine. இயேசுவை நம்பி பற்றிக் கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். தேவகுமாரன் ரட்சை செய்தார், பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடூழி காலம் ஸ்தோத்தரிப்பேன். அன்பு பாராட்டி காப்பவராய் எந்தனை தாங்கி பூரணமாய் இன்பமும் நித்தம் ஊட்டுகிறார், இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடூழி காலம் ஸ்தோத்தரிப்பேன். மெய் சமாதானம் ரம்மியமோ, தூய தேவாவி வல்லமையோ, புண்ணியநாதர் தந்துவிட்டார், என்னிலும் சேர்ந்து வாழ செய்வார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன்,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வல்லமையும் நம்ம அனைவரோடு கூட இப்போதைக்கு எப்போதைக்கும் இருப்பாராக. ஆமென்.